வெல்கம் டு மைண்ட்பீட் சேனல். அனைவருக்கும் விஜயலட்சுமியின் அன்பான வணக்கம். அனைவரையும் மைண்ட்பீட் சேனலுக்கு வரவேற்கிறேன். மைண்ட்பீட் சேனலை ஆதரித்து வரும் அன்பான உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. முத்திரைகளை நம்பிக்கையுடனும் முறையாகவும் செய்து கொண்டு வரும் பொழுது சொல்லக்கூடிய பயன்கள் கிடைக்கும். தரையில் ஒரு விரிப்பு போட்டு உட்காந்துக்கலாம், இல்லை சேரில் உட்காந்துக்கலாம். உடம்பில் உள்ள கழிவுகளை நீக்கக்கூடிய முத்திரைகளை பார்க்கலாம். கழிவு நீக்க முத்திரை. 2 கையில் இருக்கக்கூடிய கட்டை விரலை மோதிர விரலுக்கு அடியில் வைக்கணுங்க. கொஞ்சம் அழுத்தமாக வைக்கணுங்க. மீதி 4 விரலும் நீட்டிக்கிட்டு இருக்கணுங்க. 5 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் செய்யலாம். இந்த முத்திரையை செய்யும் பொழுது கழிவுகள் வெளியேறும், பயப்பட வேண்டியது இல்லை. 15 நாளைக்கு ஒரு தரம் இந்த முத்திரையை செய்யலாங்க. 1 வாரம் தொடர்ந்து செய்யும்போது உடம்பில் உள்ள கழிவுகள் அனைத்துமே வெளியேறும். பூஷன் முத்திரை. இடது கையில் நடுவிரலும் மோதிர விரலும் கட்டை விரலை தொட்டுட்டு இருக்கணும். வலது கையில் ஆள்காட்டி விரலும் நடுவிரலும் சுண்டு விரலை தொட்டுட்டு இருக்கணும். காரண முத்திரை. 2 கையிலையும் இருக்கக்கூடிய சுண்டு விரல் மோதிர விரலை மடித்து உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு கட்டை விரலை அந்த நகத்துக்கு மேலே வைக்கணும். மீதி 2 விரலும் நீட்டிக்கிட்டு இருக்கணும். அபான முத்திரை. 2 கையிலையும் இருக்கக்கூடிய நடுவிரலும் மோதிர விரலும் கட்டை விரலை தொட்டுக்கிட்டே இருக்கணும். மீதி 2 விரலும் நீட்டிக்கிட்டே இருக்கணும். ஹம்சி முத்திரை. 2 கையிலையும் இருக்கக்கூடிய சுண்டு விரல் மோதிர விரல் நடுவிரல் மடித்து உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு இந்த கட்டை விரலை இந்த 3 விரலுடைய நகங்களும் மறைக்கணும். மீதி 2 விரலும் நீட்டிக்கிட்டு இருக்கணும். சூரிய முத்திரை. 2 கையிலையும் இருக்கக்கூடிய மோதிர விரலை மடித்து கட்டை விரலுக்கு அடியில் வைக்கணும். கட்டை விரலை மோதிர விரலுக்கு மேலே வைக்கணும். மீதி எல்லா விரலும் நீட்டிக்கிட்டு இருக்கணும். உத்தரபோதி முத்திரை. 2 கையிலே இருக்கக்கூடிய கட்டை விரல் 2ம் தொட்டுக்கிட்டு இருக்கணும். ஆள்காட்டி விரல் 2ம் தொட்டுக்கிட்டு இருக்கணும். கட்டை விரலை கொஞ்சம் கீழ்ப்பக்கமாக வைக்கணும். மீதி 3 விரலும் எப்படி கோத்துக்கிட்டு இருக்கணுங்க. மார்பு பகுதியில் வச்சுட்டு செய்யலாம். இந்த முத்திரைகளை 5 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் செஞ்சுட்டு வரலாம். உடம்பில் உள்ள கழிவுகள், அதாவது வியர்வை, யூரின் மூலமாக, மலத்தின் மூலமாக, மூக்கு சளியின் மூலமாக கழிவுகள் வெளியேறுங்க. முத்திரைகள் நிறைய போட்டிருக்குங்க. தேவையான நேரத்தில் தேவையான முத்திரைகளை செஞ்சு பயனை அடையலாங்க. இந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மைண்ட்பீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் பயணித்து வாருங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே. என்றும் உங்களுடன் மைண்ட்பீட் சேனல். நன்றி, வணக்கம். Thank you for watching.